ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். எப்படியோ நம்ம நினச்ச மாதிரியே சோழன் லேப்டாப்பை திரும்பி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி எவ்வளவோ விஷயங்கள் நடந்து போச்சு. நிலா அந்த ஆஃபீஸில் ரொம்ப அசிங்கப்பட்டுட்டாங்க. ஏன் அப்படின்னா ராகவ் நிலாவை கண்டபடி திட்டாரு. ஆஃபீஸ் விஷயம் அப்படின்னு வரும்போது அவரால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஸோ உருகி நிலா கிட்ட பேசிகிட்டு இருந்த ராகவ் இப்போது ஆஃபீஸ் விஷயம் அப்படின்னது உடனே கோவப்பட்டு நிலாவை திட்டிடுறாங்க. திவ்யா கூட இது லவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ உண்மையிலே ராகவ் வந்து நிலாவை லவ் பண்ணியிருந்தான். ஒரு லவ் பண்ண பொண்ணை எப்படி எல்லார் முன்னாடியும் திட்ட முடியும்? ஸோ விட்டு கொடுத்து சரி இட்ஸ் ஓகே பார்த்துக்கலாம், இல்லை நல்லா யோசிச்சுப்பாரு, இல்லை இன்னொரு நாள் தள்ளி வச்சுக்கலாம், தேடி பார்க்கலாம் அப்படின்னலாம் தான் வந்து சொல்லியிருக்கணும் ராகவ் வந்து. ஆனால் அதை விட்டுட்டு கண்ணா பின்னான்னு திட்டி விட்டுட்டாரு. நிலாவுக்குமே ரொம்ப வந்து ஃபீலிங்காக இருக்குது. அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சோழனுக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே சோழன் வந்து கண்டுபிடிச்சி கொண்டு வந்து கொடுத்துட்றாரு. நிலாவுக்காக சோழன் என்ன வேணாலும் பண்ண ரெடியாக இருப்பார். ஸோ விட்டு கொடுக்க கூட தயங்கிட்டாரு. கண்டிப்பாக இப்போ சோழன் வந்து நிலாவுக்கு வந்து விவாகரத்து வேணும்னு உடனே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார் கோர்ட்டில். நடேசன் கூட இப்படிலாம் பண்ணுறதுனால அவள் விட்டுட்டு தான் போயிடுவா, அவங்க கூட சேர மாட்டா அப்படின்னுலாம் வந்து சொன்னாங்க. அப்போ கூட சோழன் இது எதையுமே நினச்சி ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு ஒரு நாள் கூட உட்காந்தது கிடையாது. நம்ம சோழன் வந்து எது எப்படி நடந்தாலும் அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு சோழன் பாட்டுக்கு நாம் எப்படி அவளை இம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயத்தில் மட்டும்தான் அவர் கவனம் செலுத்திக்கிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருந்தார். ஸோ நிலா திட்டினாலும் சரி, சிரித்தாலும் சரி, அடித்தாலும் சரி, அவங்கள பற்றி கேவலமாக பேசினாலும் சரி, ஏன் வீட்டில் இருக்கவங்க மற்றவங்க எல்லாரும் கூட உனக்கும் நிலாவுக்கெல்லாம் செட் ஆகாதடா, இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னா ரொம்ப கஷ்டம், அவங்க வந்து உன்னை கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னாலாம் வந்து நிறைய அவங்க கூட பிறந்த அண்ணன் தம்பிங்களே சொன்னப்போ கூட சோழன் இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்பட்டதே கிடையாது. நம்மளை மட்டும்தான் கண்டுக்கவே மாட்டேன்றா, அவங்க எல்லாருமே பேசுறதுக்கு தகுந்த மாதிரி அப்படின்னு அதை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு சோழன் அடுத்து நிலாவை எப்படிலாம் இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு அவர் பாட்டுக்கு அடுத்த வேலையை பார்த்துட்டு போவாரே தவிர இவன் நம்ம கிட்ட பேச மாட்டேன்றா, விவாகரத்து வேணும்னு கேட்டு நிற்கிறாளே, நாமளும் நிறைய விஷயம் பண்ணி பார்த்துட்டோம், இப்போ என்ன பண்ணுறது, பேசாமல் நல்லா இருக்கட்டும், அவள் கேட்குற டிவோர்ஸை கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சோழன் நினச்சதே கிடையாது. அதை நினச்சி ஃபீல் பண்ணி உட்காந்ததும் கிடையாது. அப்படி விடாமுயற்சியோட சோழன் ஒரு வழியாக நல்லபடியாக நிலாவோடைய மனசில் இடம் பிடிச்சிடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது அந்த லேப்டாப்பை கொண்டு வந்து கொடுத்ததுனால நிலாவுமே அதை நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா அவ்வளோ சந்தோஷமாக குடுகுடுன்னு ஓடி வந்து இங்கே சோழனை பார்க்க வராங்க. அப்போது வழியிலே ராகவ் வந்து மறைச்சி நிலா அப்படின்னு கூப்பிடவும் நீனா அங்கே நிற்கிறாங்க. ராகவை பார்த்து ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க. நிலா கை கொடுங்க, உண்மையிலே பெஸ்ட்டாக பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து சொல்கிறதுக்காக ராகவ் கை கொடுக்குறாங்க. ஆனால் இதை எதையுமே நிலா கண்டுக்கிறது கிடையாது, கை கொடுக்குறதும் கிடையாது. இதுக்கு அதாவது ப்ராஜெக்ட் சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்ன உடனே, அதாவது நான் லேப்டாப்பை தொலைச்சிட்டேன் அப்படின்ன உடனே எந்த அளவுக்கு திட்டினீங்க, இப்போது லேப்டாப் கிடச்சி எல்லாத்தையும் நல்லபடியாக முடிச்சிட்டேன்னு உடனே இப்படி கை கொடுக்குறீங்களே, இப்படி ஒரு ரெண்டு மனசாக எப்பயுமே ஒருத்தர் இருக்கக்கூடாது. நம்பிக்கை வச்சு உங்கள் மேலே அதாவது நானாக ஒன்றும் தேடி உங்ககிட்ட ப்ராஜெக்டை கேட்கலையே, நீங்களாக தானே என்னை தேடி கொடுத்தீங்க. அப்போ கூட எனக்கு எதுக்கு இது என்னை விட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க கிட்ட இந்த ப்ராஜெக்டை கொடுங்கன்னு அப்போவே நான் உங்ககிட்ட கேட்டேன். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு புதுசாக வந்த என்னை நம்பி நீங்கள் கொடுத்தது, அதை நான் இந்த அளவுக்கு கொண்டு வந்தது எவ்வளோ பெரிய சந்தோஷம் அப்படின்னு இப்போ நினைக்கிறீங்களே, அதை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் நினச்சி பார்த்துருக்கணும் ராகவ் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு முகத்தை கொண்டு போய் எங்கே வச்சுக்கிறதுனே தெரியல. நிலாவுக்கு அவ்வளோ நிலாவை ஃபேஸ் பண்ண முடியாமல் அவ்வளோ அவருக்கு ஒரு வருத்தமாக இருக்குது. அப்புறம் நிலா அப்படி சொல்லிட்டு குடுகுடுன்னு சோழனை பார்க்க ஓடி வராரு. சோழன் அங்கேயே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நிலா எப்படி அந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு வெளியில் வராங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு. அவன் வேறு ரொம்ப ஓவராக நிலாவை திட்டான். அவன் யார் நிலாவை திட்டுறதுக்கு, அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் மட்டும் நல்லபடியாக அவங்க செஞ்சு முடிக்கட்டும், அதுக்கப்புறமா இருக்குது அவனுக்கு, அது வரைக்கும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் அவர் வெயிட் பண்ணிவிட்டு அங்கேயே இருந்தார். அப்புறமா நிலா குடுகுடுன்னு ஓடி வந்து சோழனை அப்படி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே ஒரு மாதிரியாக நிற்கிறாரு. சோழன் வந்து ரொம்ப சந்தோஷத்தில், அவருக்கு பேச வார்த்தையே வரலை, சந்தோஷத்தில் வார்த்தைகளே வரலை. எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்று பேசிகிட்டே இருப்பவர். கனவுலலாம் இந்த மாதிரி நடக்கும்னு நினச்சி பார்த்துருந்தவர் நிஜத்தில் நடந்ததுமே அவரால் பேசவே முடியல. ஸோ ஒரு செகண்ட்
இது கனவா நினவா அப்படின்னு கூட யோசிச்சு பார்த்துட்டு அவருக்கு அவரே கிள்ளி பார்க்குறாரு. அப்படின்னு உடனே நிலா என்னாச்சு சோழன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க இது கனவா நினவான்னு அப்படின்னு சொல்லவும், இது கனவு கிடையாது சோழன், நிஜம்தான் அப்படின்ன உடனே ரொம்ப சந்தோஷம். ஏங்க நீங்களா, நீங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, மறந்தது என்ன பிடிச்சிட்டிங்களா என்ன அப்படின்னவும், இல்லை சோழன் நான் மறந்தெல்லாம் பிடிக்கல, உண்மையிலே நான் உங்களை தான் ஹக் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் நல்லபடியாக இந்த ப்ராஜெக்டை முடிச்சதுக்கு காரணமே நீங்கள் தான், நீங்கள் இல்லைன்னா எதுவுமே நடந்திருக்காது அப்படின்னு சொல்லவும், ஏங்க எனக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குங்க, நம்பவே என்னால் முடியல, நீங்கள் என்ன கட்டிப்பிடிச்சிட்ருக்கீங்களா அப்படின்னலாம் வந்து சோழன் சொல்லிட்டு இருக்கவும் நீலா டக்குன்னு விலகிடுறாங்க. என்னாச்சுங்க இப்போ தானே சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு. போதும் போதும் இது ஆஃபீஸ் அப்படின்னு உடனே புரியுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழனுக்கு ஒரே சந்தோஷம். அப்போ நம்ம மேலே அவளுக்கு காதல் வந்துடுச்சு, சோழா எப்படியோ ஒரு வழியாக நினச்சதை நடத்தி காட்டிட்டியே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு சோழன். அதுக்கப்புறமா சரிங்க கிளம்பலாமா முடிஞ்சிச்சா அப்படின்னு உடனே, சரிங்க சோழன் நான் போயிட்டு பேக் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா உள்ளே போயிட்டு பேக் எடுத்துகிட்டு வரலான்னு போகிறாங்க. உள்ளே போனவங்க டக்குன்னு வெளியில் வரலை, ஏன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. கூடி நின்று எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. எப்படியோ ஒரு வழியாக லேப்டாப் தொலைஞ்சு அது கிடச்சி நீங்கள் நல்லபடியாக முடிச்சிட்டிங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே சோழன் ஒரே சந்தோஷத்தில் பாட்டு போட்டு அவர் பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. தசலால அப்படின்னு சொல்லி போட்டு அவர் பாட்டுக்கு பாட்டு பாடிக்கிட்டு பயங்கர சந்தோஷமாக இருக்கார். கொஞ்ச நேரம் கழிச்சு சேரன், பாண்டியன், பல்லவன் ஒருத்தர் கூட விடுறதில்ல. அந்த கேப்பில் எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி அவர் பாட்டுக்கு உளறிடுறாரு. நான் நினச்சது நடந்துடுச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், அப்படி இப்படி நானே எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணும், தோ உன் தங்கச்சின்னு சொல்லுவியே, நிலாவுக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாத்தையுமே செய்யணும் அப்படின்னு. டே என்னடா ஏதோ உன் பாட்டுக்கு ஃபோன் பண்ணி ஏதோ பேசிகிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே கேட்குறாங்க. கான்ஃபரன்ஸ் கால் போட்டு தான் எல்லாருக்கிட்டையுமே சோழன் வந்து பேசிட்டு இருக்காரு. அப்போ அண்ணா இவனுக்கு என்னதான் ஆச்சு, என்னமோ உளறிட்டு இருக்கான் அப்படின்னு பல்லவன் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாரு. அண்ணா அண்ணனுடைய அந்த சந்தோஷத்துக்கு காரணம் என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு உடனே, பாரா பல்லவா பிடிச்சிட்டியா சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சோழன் சொல்லவும், அண்ணி அண்ணனுக்கும் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, அண்ணி அண்ணங்கிட்ட என்னமோ எனக்கு பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும், பல்லவா நீ கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்ட, ஆனால் இதை விட பெரிய விஷயம் நடந்துச்சுடா, ஆனால் நீ சொன்ன மாதிரியே எனக்கு அவளுக்கு ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே, அண்ணா புரியலையா சோழனை என்ன சொல்லுதுன்னு, என்னமோ நடந்திருக்கண்ணே, அண்ணி அண்ணனுக்கும் அன்னிக்கும் ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு தான் திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டுருக்காரு. டே மேலே சொல்லுடா என்னமோ அதையே சொல்லிட்டுருக்க அப்படின்னு. அதான் அவன் அவ்வளோ கண்டுபிடிச்சிட்டால, மீதியே என்னென்னு நீங்களே கண்டுபிடிங்க, நான் வீட்டுக்கு வந்து பேசிக்கிறேன், நான் இப்போ நிலாவோட ஆஃபீஸில் தான் இருக்கேன், நிலாவை கூட்டிகிட்டு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. நிலாமே கொஞ்சம் நேரத்தில் பேக் எடுத்துகிட்டு வராங்க. எங்கே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. எங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் உங்களால் தானே சோழன் அப்படின்னு. எங்க விடுங்க நான் என்ன பெருசாக பண்ணிட்டேன், ஏன் இதுக்கு முன்னாடி நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதே இல்லையா என்ன அப்படின்னு. ஏங்க நீங்கள் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இந்த ஹெல்ப் எனக்கு எவ்வளோ முக்கியம் என்னோடய லைஃப்பில் அப்படின்றது உங்களுக்கு தெரியாதா, ஏன் சேரன் எனக்கு தெரியாதா அப்படின்னப்போ, ஆமாம் இது உங்களுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சோழனுமே அப்போ தான் சொல்லிக்கிட்டு வராங்க. ஏங்க நீங்கள் நல்லபடியாக முடிச்சுட்டிங்க, ட்ரீட் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன இன்றைக்கி எல்லாருக்குமே ட்ரீட் தான், எல்லாருக்குமே இன்றைக்கி கடையில் பிரியாணி ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணி வீட்டில் போய் சாப்பிடலாம் அப்படின்னு. இல்லைங்க இது என்னுடைய ட்ரீட் அப்படின்னு சொல்லவும், என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாங்க நீங்கள் நான் இன்றைக்கி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா, அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாதுங்க, நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க, நான் ட்ரீட் வைக்கிறேன், நான் ஆல்ரெடி எல்லாமே அண்ணன்கிட்ட சொல்லியாச்சு, அண்ணன் எல்லாமே ஏற்பாடு பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க சோழன். ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நிலாவுமே கூட. அப்படியே சோழனை ஓரக்கண்ணில் நிலா பார்த்துக்கிட்டே வராங்க. சோழனுமே என்ன இது நம்மால் நமக்கே தெரியாமல் நம்மளை சைட் அடிக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பார்த்துட்டு வராரு. ஏங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன், கேட்கலாமா அப்படின்னு சொல்கிறாரு சோழன். கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லும்போது, ஒரு நிமிஷங்க அப்படின்னு சொல்லிட்டு காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட் போகிறாரு. போயிட்டு 2 பேருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வராரு. அதை வாங்கிட்டு வந்து நிலா கிட்ட கொடுத்த உடனே ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுமே ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. எப்படி எனக்கு பிடிச்சது இந்த ஃப்ளேவர் தான் கரெக்டாக வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், ஆமாம் உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னு எனக்கு தெரியாதா, இத்தனை தடவை நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு உடனே, ஆமாம்ல அப்படின்னு நிலாவுமே சொல்லிட்டு, அதுக்கப்புறமா நீங்கள் எதை என்கிட்ட கேட்கணுன்னு சொன்னீங்களே கேளுங்க அப்படின்னு. ஏங்க நான் சொல்ல போகிறத நினச்சி நீங்கள் திரும்பவும் என் மேலே கோவப்படக்கூடாது, இப்போ தான் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, அதே மாதிரி லைஃப் லாங் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. என்ன விஷயங்க சொல்லுங்க அப்படின்னு நிலா கேட்கும்போது, இல்லைங்க நான் உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்றது எல்லாமே என்னுடைய மனசுலேருந்து நான் சொல்லலைங்க,
என் வாய் வார்த்தைக்கு மட்டும்தான் நான் அப்படி சொன்னேன். மற்றபடி என்னுடைய மனசில் இன்னமும் உங்கள் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசை தாங்க இருக்குது. ப்ளீஸுங்க, இந்த விவாகரத்து இதெல்லாம் வேண்டாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பம், இந்த மாதிரி ஒரு நல்ல ஹஸ்பண்ட் உங்களுக்கு கிடைப்பாங்களா? ப்ளீஸுங்க, இந்த விவாகரத்தை வேண்டாம் அப்படின்னு சொல்ல உடனே நிலா சோழனை பார்த்து முறைக்கிறாங்க. அப்போது இல்லைங்க, நல்ல குடும்பம்னு என்ன சொல்லலாம், நல்ல ஹஸ்பண்ட் அப்படின்னு. ஏன் நீங்கள் நல்ல ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு நிலா சொன்னதும் ஒரே சந்தோஷம் சோழனுக்கு. என்னடா நம்ம நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக இன்றைக்கி எல்லாமே நல்லதாகவே நடக்குது அப்படின்னு. ப்ளீஸுங்க அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ நீங்கள் கேஸை வாபஸ் வாங்கிடுறீங்களா அப்படின்னு சொன்ன உடனே நிலா எந்த ஒரு வார்த்தையுமே பேசுறது கிடையாது. மௌன சிரிப்பு சிரிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே சோழனுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாங்க, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்றது நீங்கள் இந்த ஸ்மைல் பண்ணதுலேருந்தே எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நடேசன்லேருந்து சேரன், பாண்டியன், பல்லவன் எல்லாருக்கிட்டேயும் அவங்களுடைய கையை பிடிச்சிக்கிட்டு ஒரே சந்தோஷமாக டான்ஸ் தான். சோழன் வந்து ஒன்றுமே புரியல, எல்லாருக்கும் ரொம்ப குழப்பமாக இருக்குது. நடேசனுக்கு டே 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 லூசு பையில, டே விடடா, என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் ஒரு பக்கம். அப்போது என்னம்மா என்னாச்சு, இவனுக்கு ஏதாச்சும் வைத்தியங்கீத்தை பிடிச்சிருச்சா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலாமே என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நீ போன வேலை என்ன ஆச்சு அப்படின்னு. நல்லபடியாக முடிஞ்சிச்சு அங்கிள் அப்படின்னு சொல்லவும், அவருமே குலதெய்வத்தை கொண்டுட்டு எப்படியோ நீ நினச்சதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் நான் சொன்னேன் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிலா கிட்டே பேசிகிட்டு இருக்கவும், உள்ளே போயிட்டு அவங்க கிட்ட டான்ஸ் ஆடிட்டு இருக்கவும், பல்லவன் ஒரு பக்கம் கூடவே சேர்ந்து சோழன் கூடயும் டான்ஸ் ஆடுறாங்க. அப்போது என்னடா ஆச்சு உனக்கு சொல்லுடா அப்படின்னு சேரன் கேட்கவும், நிலா என்னப்பா நீ போன வேலை என்னாச்சு அப்படின்னவும், முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு நிலாவை வாழ்த்துறாங்க. வாழ்த்துனதுக்கப்புறமா இவனோட சந்தோஷத்துக்கு என்ன காரணம் அப்படின்னவும், அண்ணா நான் கேஸை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டேனே அப்படின்ன உடனே யாருக்குமே எதுவுமே புரியல, எல்லாருமே குழப்பமாக இருக்காங்க. அண்ணா இன்னுமா நிலா சொல்கிறது புரியல? நிலா லைஃப் லாங் என் கூடவே இருக்க போகிறேன்னு சொல்கிறாங்கண்ணே. டிவோர்ஸ் கேஸை வாபஸ் வாங்க போகிறேன்னு சொல்கிறாங்க. இந்த வீட்டிலே தான் அவங்க இருக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. உன்னுடைய தங்கச்சியா இல்லைண்ணே, என்னுடைய மனைவியை அப்படின்னு சொல்கிறாங்க. சோழன் எல்லாருக்குமே ஒரு செகண்ட் ரொம்ப அதிர்ச்சியில் தான் இருக்காங்க, உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. அண்ணா நான் சொல்கிறது உங்கள் எல்லாருக்கும் புரியுதான்? முக்கியமாக வெளியே உட்காந்துருக்கீங்களே உங்களுக்கு தான். என்னமோ நான் இப்படி சொல்கிறதுனால அவளுடைய மனசு மாறாது, என்னென்னமோ நடக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ பார்த்தீங்களா அண்ணா இன்றைக்கி என்ன நடந்துச்சு தெரியுமா? நிலா ஆஃபீஸ்க்கு போகும்போது லேப்டாப்பை வந்து ஆட்டோலேயே மிஸ் பண்ணிட்டாங்க. இதை நான் கரெக்ட் டைமுக்கு கொண்டு போய் கொடுத்ததுனால தான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆஃபர்ஸ் வந்துட்டு மிஸ் பண்ண அவங்க கரெக்டாக நல்லபடியாக முடித்தாங்க. அதனால நிலாவுக்கு என் மேலே காதல் வந்துடுச்சுண்ணே, ஒரு நல்ல மரியாதை வந்துடுச்சுண்ணே அப்படின்னு சொல்லவும், நிலாவுக்கு வெக்கமாக வருது. ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறாங்க. ஸோ ஐயோ வெக்கத்தை பாரு, வெக்கப்படும் போது யாழ் ரொம்ப அழகாக இருக்காளே அப்படின்னு சோழன் சொல்லும்போது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக நடேசன் வெளியிலேருந்து குடுகுடுன்னு ஓடி போகிறாரு. ஏண்டா இது கனவா இல்லை உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்குறாரு. என்னை பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியுது? இந்த விஷயத்தில் நான் போய் சொல்லுவேன்னா? ஏன் நான் இப்போ நிலா முன்னாடி தான் இந்த விஷயத்த சொன்னேன். அது பொய்யா இருந்தால் இன்னார் என்னை ஓங்கி பலார்னு அறிஞ்சிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லவும், ஆமாப்பா நிலா வைக்கப்பட்டுக்குச்சு உள்ளே போச்சு. அப்போது சோழன் சொல்கிறதெல்லாம் உண்மையா? சோழா எப்படியோ நம்ம கும்பிட்ற கடவுள் நம்மளை கைவிடலடா சோழா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கடா. உன்னை நினச்சி ஒவ்வொரு நாளும் நான் மனசுக்குள்ளே ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தேன். எப்படியோ ஒரு வழியாக எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே வந்து கட்டி அணைச்சிக்கிட்டு சோழனை வந்து 3 பேரும் அண்ணன் தம்பிங்க என் கூட நடேசன் கூட ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எப்படியோ நினச்சி இதை சாதிச்சுட்டா, அந்த பொண்ணு மாதிரி ஒரு நல்ல பொண்ணு இந்த வீட்டுக்கு கிடைக்கவே மாட்டாங்க. எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டு குடும்ப சூழ்நிலை அனுசரிச்சுக்கிட்டு எப்படி வாழ்ந்த பிள்ளை இங்கே வந்து எல்லாத்தையும் அனுசரிச்சுக்கிட்டு நமக்காக எவ்வளோ விட்டு கொடுத்து போயிட்டுருக்க அந்த பிள்ளைய இங்கே இருக்கிற வரைக்கும், அதாவது கடைசி வரைக்கும் நீ நல்லபடியாக பார்த்துக்கணும்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே நான் பார்த்துக்கிறேன் என் பொண்டாட்டி, இதுக்கப்புறம் பாரு இந்த சோழனை கையிலே பிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷம் தான். எல்லாருமே குடும்பமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நடேசனுக்கு கூட ரொம்ப சந்தோஷம், எப்படியோ வந்து ஒரு வழியாக நல்லபடியாக எல்லாமே முடிஞ்சிடுச்சு. அடுத்து இந்த சேரன் பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும், அந்த சந்தாவோ யாரோ அந்த பொண்ணை பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வெளியில் நினச்சிட்டு உட்காந்துட்ருக்காரு. டீ கடைக்கு போகிறாரு ரொம்ப சந்தோஷத்தில். ஸோ இன்னொரு பக்கம் சோழனை கையிலே பிடிக்க முடியல, தடுபுடலாம் விருந்தெல்லாம் சமைச்சிட்ருக்காங்க நிலாமே போயிட்டு. ஸோ சமைச்சு முடிச்சுட்டு சோழன் எங்க வாங்க சாப்பிடலாம், எவ்வளோ நேரம் தான் உள்ளே இருப்பீங்க அப்படின்னு சொல்லும் போது தான் நிலா வெளியில் வராங்க. நிலா வெளியில் வந்ததுக்கப்புறமா சேரன் போயிட்டு நிலா கிட்டே பேசுகிறாங்க. நிலா ஏன்பா இது உன் வீடுப்பா, என்னமோ புதுசாக இருக்கிற மாதிரி இப்படி வைக்கப்படுற வீடுப்பா, இப்படி ஒன்று நடக்கணும்னு தானே நாங்கள் ஆசைப்பட்டோம், அது நடந்துருச்சு, இதுக்கு ஏன்பா உனக்கு இவ்வளோ வைக்கும் அப்படின்னு. அண்ணன் அன்னைக்கு லவ்ன
சோழனை மேலே. அதான் அவங்களால அண்ணனை நேரடியாக ஃபேஸ் பண்ண முடியல. அண்ணனை திட்டுறதுக்காகவே இது வரைக்கும் அண்ணி வாயை திறந்து பேசியிருக்காங்க, திட்டியிருக்காங்க. முதல்ல அண்ணன் மேலே லவ் வந்திருக்கு. அதான் அண்ணியால் அண்ணன் முகத்தை பார்க்க முடியல அப்படின்ன உடனே, நம்ம எல்லாரையும் ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்ன உடனே, பல்லவா அப்படிலாம் நிலா கிட்ட பேசாத, அவள் ஏற்கனவே நிலா வெக்கப்படுறதுக்கு நீ ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு, இப்போல்லாம் அமைதியாரடா அப்படின்னு நிலா ஒரு பக்கம் நிலா சோழனை பார்த்து சோழன் நிலாவை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே பாருடா பல்லவா, என் ஒய்ஃபை ஓட்டாத அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க வாங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமாக சேர்ந்து சந்தோஷமாக இருக்காங்க. நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், எல்லாரும் இன்றைக்கி படத்துக்கு போகலாமா, நான் ஆல்ரெடி டிக்கெட் புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சோழன் சொன்ன உடனே எல்லாருக்குமே இது ஷாக்காக இருக்குது. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு, ஆமாண்ணே அப்படின்னு சொல்லவும், சரி எல்லாருமே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ அப்போ தான் வந்து ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும். நிலா நம்மளை ஏற்றுக்கிட்டா, அவளை பிடிச்ச மாதிரி, நமக்கு பிடிச்ச மாதிரி அவள் கூட சேர்ந்து கோயிலுக்கு போகணும், பீச்சுக்கு போகணும், பார்க்குக்கு போகணும், நிறைய இடத்துக்கு போகணும் அப்படின்னு சோழனுக்கு ஆசை. அது எல்லாத்தையும் நிறைவேற்றத்துக்காக தான் ஒவ்வொன்றா செஞ்சிட்ருக்காரு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இந்த சமயத்தில் வானதி ஃபோன் பண்ணுறாங்க பாண்டிக்கு. பாண்டி இனிமேல் ரொம்ப சந்தோஷத்தில் ஃபோன் அட்டன் பண்ணி பேசவும், என்ன வழக்கத்துக்கு மாற இன்றைக்கி டக்குன்னு ஃபோன் அட்டன் பண்ணிட்டு சந்தோஷமாக பேசுகிற அப்படின்னு, நீ என்ன பண்ணுற, சாப்பிட்டியா அப்படின்னலாம் வந்து கேட்கவும், பாண்டி நீயா இது, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு, நான் சாப்பிட்டேன் பாண்டி, நீ அப்படின்னு, நானும் சாப்பிட்டேன் அப்படின்னு, என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு கேட்கவும், வீட்டில் என்னென்ன சமைச்சு வச்சுருந்தாங்களோ அது எல்லாத்தையும் பாண்டி சொல்கிறாங்க. இவ்வளோ சாப்பிட்டியா அப்படின்னு, ஆமாம் எங்கள் வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அதான் அப்படின்னு சொல்லவும், என்ன இல்லை அவங்க இருக்காங்கள்ல அவங்க அப்படின்னு சொன்ன உடனே, எவங்க, அதான் சோழனோட ஒய்ஃப் அப்படின்னு, ஆமாம் நிலா அவங்களுக்கு என்ன அப்படின்னு, இல்லை அவங்க இந்த வீட்டுக்குள்ளே சோழனை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே, என்ன பாண்டி அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்தவங்க தானே அப்படின்னு சொல்லவும், கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்க தான், ஆனால் 2 பேருக்குள்ளே ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு, அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படியா, சண்டை தானே, சரியாக போச்சுல வீடு அப்படின்னு வானதி சொல்லவும், ஆமாம் அதனால தான் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், படத்துக்கு போகலான்னு இருக்கோம், நீ வரையா அப்படின்னு கூப்பிடவும், பாண்டி என்னை படத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனோன்னு உனக்கு தோணிருக்கே, அப்போ கூட என்னை தனியாக கூட்டிகிட்டு போகணுன்னு தோணலை, உன் ஃபேமிலியோடு நீ போக போகிற, அதான் என்னையும் கூப்பிட்றல அப்படின்னு, ஏய் எதுக்குப்பா இப்படி தனியாக வீண் பிடிவாத பிடிக்கிற, நம்ம தனியாக போனால் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஏதாச்சும் ப்ராப்ளம் வரலாம், ஸோ உன் வீட்டு சைட்லேருந்து ஏதாச்சும் பிரச்சனை வரலாம், அதனால தான் இப்போ எல்லோரும் ஃபேமிலியாக போகிறோம், நீ வந்தேன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு, சரி பாண்டி அதுவும் சரிதான், ஏதோ நீயா முதல் கூப்பிட்ருக்க, நான் வராமல் இருப்பானே அப்படின்னு வானத்தையுமே குடுன்னு ஓடி வராங்க. நீ 1/2 வந்துடு, என்னை பிக்கப் பண்ணிக்கோ, நான் ரோட் சைடில் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக வானத்தி போயிட்டு நல்லா வந்து ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு மேக்கப் பண்ணி தலை வாரிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம சேரன் அமைதியாக இருப்பாரா, அவரும் அதே மாதிரி தான் சந்தாவையும் அனுஷையும் கூப்பிடுறாரு ஃபோன் பண்ணி படத்துக்கு போகிறதுக்காக, அவங்களுமே வந்துடுறாங்க. ஸோ வந்து எல்லாருமே, அதாவது இவங்க லவ் பண்ணுறவங்க எல்லாருமே ஜோடியாக பைக்லேயே வந்துடுறாங்க. அனுஷை ஏற்றுக்கிட்டு நிலா சோழன் வந்து காரில் நடேசனையும் ஏற்றிக்கிட்டு பல்லவனையும் ஏற்றிக்கிட்டு இவங்கெல்லாம் ஒரு காரில் போகிறாங்க. பாண்டியும் மானத்தியும் பைக்கில் போகிறாங்க. சேரனும் வந்து பைக் எடுத்துக்கிட்டு வானதியை கூப்பிட்டுக்கிட்டு அதாவது சந்தாவை கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்காரு. அங்கே போயிட்டு எல்லாருமே ரொம்ப ஜாலியாக வந்து படம் பார்த்துட்டு சந்தோஷமாக இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இதோட எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, கண்டிப்பாக அடுத்து நம்ம சேரனுடைய கல்யாணத்தை பற்றி தான் பேச போகிறாங்க. ஸோ அது எப்படி நடக்க போகுது, அவருடைய கல்யாணம் சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.